பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். ஒரு லவ்லியான ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்க, வாழ்க்கையில் எல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆபத்து வருது. கொஞ்சம் ட்ரமடைஸ் பண்ணால் வீட்டுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்குது. செத்து போனவன் கெட்டவன் தான். ஸோ இந்த நல்ல ஃபேமிலி அதுலேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கதை. திருஷ்யமில் ஆரம்பித்த இந்த ட்ரோப் பல வருஷங்கள் கழிச்சு திடீர்னு போன வருஷத்துலேருந்து வெவ்வேறு வகையில் வேறு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று முதல்ல ரிவால்வர் ரீட்டான ஒரு படம் வந்துச்சு. அடுத்து பரதநாட்டியம் மோகினி ஆட்டம். இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மாபெஹன் அண்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற பரிமளா அண்ட் கோ எல்லாமே ஒரே ட்ரோப் தான். ஆடியன்ஸ் ஒரே மாதிரி ஸ்டோரின்னு பற்றிலாம் பெருசாக கவலைப்படுறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேமிலி இதில் இருந்தால் தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். அந்த 2-2.5 மணி நேரம் படம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு முக்கியம். இந்த பரிமளா அண்ட் கோவில் என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறேன். ரிவால்வர் ரீட்டால கொஞ்சம் கிரேசியான ஃபேமிலி, மோகினி ஆட்டமில் அப்பாவுடைய 2வது ஃபேமிலி, அதில் அப்பாவியான கேரக்டர்ஸ். இங்கே ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, டிப்பிக்கலான மிடில் கிளாஸ் அப்படின்னு படம் முழுக்க அவங்களே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பரிமளா சுதந்திரம் கப்பலோடைய பொண்ணுங்க பராசக்தி மதுமிதாவை உள்ளூர் ரவுடியான வர்கீஸ் ஸ்டாக்கிங் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபிசிக்கலாகவே அவங்கள கொடுமைப்படுத்துறாரு. அவர் ஆனால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா போலீஸும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவர் திடீர்னு கொல்லப்பட்டிருக்காரு. இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க சந்தேகப்பட்டே இருக்காங்க. வர்கீஸை கொன்னது யாரு, அது எப்படி நடந்துச்சு, அதான் இந்த படம். தலைவன் தலைவியை தொடர்ந்து இந்த படத்துலையும் டார்கெட் பண்ணி கலாச்சிருக்காரு யோகி பாபு. அவர் கேரக்டர் பேரே உயிர் உலகு. அவர் வீட்டுக்கு பேர் உயிர் உலகு இல்லம். அவருடைய 1-2 கவுண்டர்ஸ் எப்பவும் போல ஃபன்னாக இருந்துச்சு. ஊர்வசியோட சில ரியாக்ஷன்ஸ், டெலிவரி, ஜெயராம் கடுப்பாகிற சில மூமெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த படம் காமெடி படம் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்குது. படத்துடைய ஸ்டார்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் மிஷ்கின் தான். அவர் தான் இந்த ஜென்ரேஷனோட டிபெண்டபிள் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். காமெடியாக சீரியஸாக ரெண்டும் கலந்த டார்க் காமெடியாக எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துருவேன் பின்னி எடுத்திருக்காரு. காமெடி மட்டும் இல்லை, டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் டக்குன்னு அவர் போகிற அந்த எமோஷனலான ஓடுமே கூட ரொம்ப ஹானஸ்டான போர்ட்ரையலாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் திருஷ்டி வைக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் போலீஸ்கிட்ட ட்ரக்ஸ் பற்றி ஒரு டயலாக் ஒன்று பேசுவார். அதில் ரொம்ப சுமாராக தான் நடிச்சிருக்காரு. ஆனால் ஜெயராம் வீட்டுக்குள்ளே ஒரு சீன் ஒன்று இருக்கும். மிஷ்கின் கேரக்டர் வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு விசாரணை பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வந்துடுவார். இந்த சீனில் மிஷ்கின், ஊர்வசி, ஜெயராம் இவங்க 3 பேருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரியான காமெடி. நிஜமாவே இந்த சீன், இப்படியான ஒரு சீனை மட்டுமே நீங்கள் தனியாக பார்க்கும்போது படம் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் கிடையாது. இந்த ஒரு சீன் இந்த படம் எவ்வளோ செம்மையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள். படம் அப்படிலாம் இல்லை. டார்க் காமெடி, பிளாக் காமெடி ஜோனில் இறங்கி ஆட ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் பாண்டிராஜ். ஸோ அதுக்கான ஒரு சூழல், கேரக்டர்ஸ்னு மட்டும் யோசிச்சுட்டு ரைட்டிங்லேயும் எக்ஸிகியூஷன்லையும் டோட்டலாக மிஸ்ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியை காட்டுறாங்க. அக்கா தங்கச்சி சண்டை, அப்பாவோட சிக்கனம், அம்மாவோடைய திடீர் கோபம், இதெல்லாம் கண்டிப்பாக ரிலேட்டபிளான எலிமெண்ட்ஸாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெறும் அறிமுகம் மட்டும்தான். இதை தாண்டி இந்த கேரக்டர்ஸோடைய பிஹேவியர், அவங்க பேசுகிற விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு ரசிக்கும்படி இல்லை. இப்படியான கதைக்கு தேவை ஒரு சின்ன டென்ஷன், பரபரப்பு, அது சுத்தமாக எங்கேயுமே இல்லை. நம்ம ஏரியாவில் ஒரு ரவுடி இறந்துட்டான் அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? சரி, ஏதோ ஒரு கேங் வாரில் யாராவது போட்டு தள்ளியிருப்பாங்க, இல்லைனா போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த ரவுடி இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் இந்த ஃபேமிலி அந்த ரவுடியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. முதல்ல அவங்க அப்படி ஒரு டிசிஷனுக்கு வர்றதே பயங்கர ரேண்டமாக தான் இருக்கும், ரொம்ப கண்ட்ரைவ்டாக தான் இருக்கும். சரி, என்னதான் இவங்க பண்ணுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு இவங்க நார்மலாக வெளியில் கிளம்புவாங்க, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ தான் இந்த டெத்தை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீ தானே கொலை பண்ணேன்னு ஒருத்தர் குத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஆரம்பிக்குது இந்த படத்துடைய டவுன்ஃபால். ஏன்னா அவங்களுக்கு வந்த சந்தேகம் நம்மளுக்கு வரணும் இல்லையா? அது வரலையே. இவங்களுக்குள்ள இவங்க சந்தேகப்படுறதே நம்மளுக்கு கன்வின்சிங்காக இல்லைங்கிறதுனால மேற்கொண்டு இந்த கேரக்டர்ஸோடைய பதட்டம், பயம், அதுலேருந்து காமெடின்னு நினச்சி டேரக்டர் எழுதின விஷயங்கள், உள்ள வர எக்கச்சக்க எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்னு ப்ராக்ரெசிவ்லி அன்ஃபன்னியாக, அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ராக்ரெசிவ்லின்னு சொன்னதுனால அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒன்று நீங்கள் எடுத்துக்காதீங்க. இவங்க இல்லை, அவங்க இல்லை, இவங்க ரெட் ஹெரிங்லாம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் கூட ஒர்க் ஆகலைங்கிறது தான் சோகம். திடீர்னு இந்த ஃபேமிலி வேறு ஊருக்கு கிளம்பி போவாங்க. அதுலேருந்து ஏதோ காமெடி நடக்க போகுதுன்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. சரி, உள்ளூர் விசாரணையில் என்னமோ ஸ்மார்ட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணாங்க பாருங்கள். இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுடா மொமெண்ட் இது. அதுவும் கதகளி மாதிரி, எனக்கு கதையில் ரொம்ப பிடிக்கும். கதகளி மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதில் சம்மர் ட்விஸ்ட்லாம் வச்ச டேரக்டர் ஏன் அப்படி எடுத்தாருன்னு தெரில. அதுவும் ஒரு கேரக்டர் போலீஸ்லேருந்து தப்பிதுன்னு காட்டுவாங்க ஒரு சீனில். அடுத்த சீனில் அந்த கேரக்டரை யாரோ கொண்டு தான் காட்டுவாங்க. கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் சாகிற ஒரு மொமெண்ட்டை நம்ம ரிவீல் பண்ணுவாங்க, யார் அந்த கேரக்டர் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. நிதானமாக அந்த கேரக்டர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க சாவாங்க.
போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சு பக்கத்து தெருவில் உட்காந்து நிதானமாக சாப்பிட்டாங்கன்னா இப்படி இதுதான் டார்க் காமெடின்னு நினைக்கிறேன். ஒரு சுவிட்சை போட்டால் ஆஃப் பண்ண மறக்கிறது, மோட்டார் தண்ணியோடைய லீக்கு, ஜெயராம் கேரக்டருடைய பேக்ரவுண்ட் என்னென்னு திடீர்னு ரிவீல் பண்ணுது, இப்படி பல விஷயங்களை வச்சு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் என்னமோ சர்ப்ரைஸ் பண்ண நினச்சிருக்காரு இயக்குனர். இந்த விஷயங்கள் எதுக்குமே ஒரு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணவே பண்ணியிருக்காரு இயக்குனர். நிஜமாவே இந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா இல்லையா, என்னதான் இவங்க சொல்ல வராங்க இந்த கேரக்டர் ரைட்டிங் மூலமாக, கடைசியில் வேற ஒரு கேரக்டர் அவன் கொலை பண்ணலாமா அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஆம்பிகியஸாக சொல்லுவார். ஆனால் சீனா வேறு எதுவும் நம்மளுக்கு காட்டுறாங்க. என்னதான் நடக்குது, என்னதான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்படிச்சு முடியுது படம். கடைசியில் படம்லாம் முடிச்சுட்டு வந்து யோசிச்சு பார்த்தா இந்த பரிமளா கேரக்டர் இல்லாமல், ஏன் அந்த மொத்த ஃபேமிலியுமே இந்த கதையில் இல்லாமல் இருந்திருந்தா கூட நடக்கிற சம்பவங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறி இருக்காதுங்கிற மாதிரி தான் ஒரு கதை. ஸோ கடைசியில் மர்டர் ஆனது நாமளாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. ஜெயராம் உட்பட நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சின்சியர் தான். ஆனால் ரைட்டிங்காக எல்லா கேரக்டருமே ரொம்ப ரொம்ப வீக். ஊர்வசி நடிப்புலையும் சரி கெட்டப்லையும் சரி டோட்டலாக ஒரு ஆஃப் கலரில் இருக்காங்க, என்னன்னு தெரியல. சஞ்சனா லப்பர் பந்தில் நடித்த கேரக்டரோடைய வேற ஒரு டைமென்ஷனை காட்டியிருக்காங்க. அனந்திகா க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. பக்ஸ், பகவதி பெருமாள், சிங்கம்புலி, சென்ராயன், சாண்டி, சந்தோஷ் சோபன் உள்ளிட்ட மற்றும் பலர் இந்த படத்தில் இருக்காங்க. சாண்டியை இதே மாதிரியான ரோலையே டைப் காஸ்ட் பண்ணாமல் இருக்க ஏதாவது மனு இருந்தால் படம் பாவம் மனுஷன். ஃபாக்ஸனுடைய மியூசிக் ரொம்ப சுமார், டெக்னிக்கலி படம் நாட் பேட். மொத்தத்தில் இந்த பரிமளா அண்ட் கோ காமெடி இல்லாத ஒரு டார்க் காமெடி, பரபரப்பு இல்லாத ஒரு ஹூடனிட். பொதுவாக சொல்லணும்னா டோட்டலாக என்னை என்கேஜ் பண்ணாத, என்டர்டெயின் பண்ணாத ஒரு படம். ட்ரெயிலருடைய வைப்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா தியேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். படத்துடைய தீமுக்காக என்னுடைய பார்வையில் இந்த படத்துக்கான சென்சார் ரேட்டிங் UA 16+. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் CS இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.